வணக்கம் பசங்களா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளைமேக்ஸ் சீனில் என்ன பார்ப்போம், ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வச்சுக்கலாம். ஒரு பர்சன் யாரோ ஒரு ஹீரோ ஹீரோயின் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருப்பாங்க இல்லையா. அப்போ நீங்கள் வேறு என்ன பார்ப்பீங்க, அவங்கள சுற்றி வேறு என்ன பார்ப்பீங்க, நம்மளுக்கு எது இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் என்ன போயிட்டுருக்கோம், ஒரு கிராஃப் போய்கிட்டு இருக்கும் இல்லையா. அந்த கிராஃபில் என்ன சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மெஷின்லேருந்து என்ன சவுண்டு வந்துட்டு இருக்கும், பீப் பீப் பீப்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும் இல்லை. அப்போ அந்த பீப் பீப்னு சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பர்சன் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஒரு வேளை நம்ம டைரக்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணிடுவார், அந்த ஹீரோ ஹீரோயினை வந்து கொன்றுவாங்க இல்லையா. அப்போ என்ன ஆயிரும், அந்த சவுண்ட் வந்து என்னவாக ஆரம்பிச்சிரும், பீப் அப்படின்னு போயிடும் இல்லை. ஸோ அப்போ அந்த மெஷின் ஒரு கொடுக்குது இல்லையா, அந்த மெஷின் பேர் என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து நம்ம ஒரு டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதோட பேர் என்னென்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஓகே, ஸோ என்னது அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட ஹார்ட் ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கும் பொழுது ஹார்ட்லேருந்து வர சிக்னலை, எலக்ட்ரிக்கல் சிக்னலை மெஷர் பண்ணி நம்மளுக்கு கிராஃபாக கொடுக்கும். சரி, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், என்ன கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கிராஃப். ஸோ அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராமில் என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பீக் வரும், அது பீன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு QRS பெரிய பீக் வரும், அதை வந்து என்ன சொல்லுவீங்கன்னா QRS பெரிய பீக். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீக் T அப்படிங்கிற பீக். இதுதான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அந்த பர்சன் இன்னுமே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் ஏதாவது வேரியேஷன் ஆகி இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன வரும், சவுண்டு நம்மளுக்கு பீப்னு அப்படின்னு வரும். சரி, என்னது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பி அப்படிங்கிற வேவ் என்ன, பி வேவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியல் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிறது, டீபோலரைசேஷன் ஆகிறது, இனிஷியேஷன் ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த பிக்கும் கியூக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சிக்னல் அப்படியே ஏவி பண்டில்ஸ் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த இடத்துக்கு போகிறது, நம்ம வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போகிற சிக்னல் இது. நெக்ஸ்ட்டு இந்த QRS அப்படிங்கிற இந்த பீக் பார்த்தீங்கன்னா இதை விட ஷார்ட்டாக தான் இருக்கணும். இந்த QRS வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்னொன்று அடுத்தது இங்கேருந்து, அதாவது S to T என்னத்தை எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வென்ட்ரிக்கல்ல எல்லா கார்னருக்கும் வென்ட்ரிக்கல்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னது, S to T. ஓகே, ஸோ டீபோலரைசேஷன் இனிஷியேஷன் ஆயிரும். இங்கே டீக்கு வரும்பொழுது ஃபுல்லாக வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக என்ன ஆயிரும், டீபோலரைசேஷன் ஆயிரும். தென் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி வேவ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி வேவ் கொஞ்சம் வேவ் தான், பீக் தான் கம்மி, பட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது என்னன்னா திருப்பி வென்ட்ரிக்கல் ரீபோலரைசேஷன் ஆகிறத இம்ப்ளை பண்ணுறது டி. ஓகேவா. இங்கே தனியாக ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் பற்றி சொல்ல மாட்டோம். இங்கே என்ன சொல்லுவோம், வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் சொல்கிறோம், வென்ட்ரிக்கல் ரீபோலரைசேஷன் சொல்கிறோம். ஆனால் எப்பயுமே நம்மளோட ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் பற்றி சொல்லலை. ஏன்னா இங்கே வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் ஆகும் பொழுதே சைமல்டேனியஸ்லே ஏட்ரியலும் என்ன ஆயிரும், ரீபோலரைசேஷன் ஆயிரும். சரியா. இப்போது நம்ம மெயினாக சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் இந்த ஒரு மினிட்டுக்கு எத்தனை QRS வருது அப்படின்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி எத்தனை QRS வரும், ஒரு 71 72. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஹார்ட் பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 72 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நார்மலாக இருக்கலாம், சீரியஸ் இருக்க பர்சன்ஸ்க்கும் கிடையாது. ஆனால் இந்த QRSல ஏதாவது சேஞ்சஸ், இந்த பீக்கில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வால்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், மசில்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், பிளட் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். எப்படி ப்ராப்ளம் இருந்தாலும் கார்டியாக் சைக்கிள் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வராது, இந்த மாதிரி கரெக்டாக பீக் வராது. அதுதான் இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராமோட யூஸ். எலக்ட்ரோ கார்டியோகிராம்ங்கிற வேர்டு புதுசாக இருக்கும் இல்லையா. ஆனால் டாக்டர்ஸ்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை செஸ்ட் பெயின் போனீங்கன்னா என்ன எடுக்க சொல்லுவாங்க, டெஸ்ட்டு ECGன்னு எடுக்க சொல்லுவாங்க. அந்த ECG டெஸ்ட்டு தான்ப்பா இது. சரி, நீ யோசிக்கலாம், அதை மானிட்டர் ஓடுறதுல உட்காந்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்களான்னு. இல்லைடா, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வரும்னா அந்த கிராஃப் ஷீட் பிரிண்ட்டாகவே வந்துடும். அந்த பிரிண்டட் கிராஃப் ஷீட் ECG ஷீட்டு வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.